நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியான நம்பிக்கையை அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அற்புதம் செய்த ஒவ்வொரு இடத்திலும் அவர் எதிர்பார்த்தது, அவர் எவ்வளவு வல்லமை உடையவராய் இருந்தாலும் அவர்களுடைய விசுவாசத்தை அவர் பார்த்தார். சில இடத்துல பார்த்து அவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றதோடு மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. ஆமென். அப்ப விசுவாசத்துல கூட பெரிய விசுவாசத்தை அவர் பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கிற விசுவாசம் எப்படி? ஆனா நம் சாதாரணமான விசுவாசத்தை வைத்துக்கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னாக்கா அது போகும்னு சொன்னாரு. அப்ப அந்த கடுகு விதையளவு விசுவாசம் அப்படின்றத பல விதங்கள்ல தியானிக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா, ஒரு முழுமையான பூரணமான ஒரு உறுதியான விசுவாசத்தை தான் அப்படி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். கடுகு விளையாது விதையால விசுவாசம் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு உறுதியான விசுவாசம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உண்மையே உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிற மனதை உடையவன். உண்மையே நம்பி இருக்கிறபடியினால், யாரை நம்பி இருக்கிறபடினால்? இயேசுவையே நம்பி இருக்கிறபடினால் இயேசு அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வாராம். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே நம்பிக்கையில் தான் துவங்குகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பமே, நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் ஆவியோடு உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எதுல துவங்குதுனாக்கா நம்பிக்கையில் தான் துவங்குது. எந்த ஒரு இப்படி சொல்லலாம், நான் உங்களுக்கு புரியும்போது இப்படி சொல்லலாம், கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து துவங்குகிறது அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு அடையாளத்தை வைத்து துவங்குகிறது அல்ல. அடையாளம் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஸ்டாச்சுஸ் வச்சோ, இல்லை சிலுவையை வைத்தோ, இல்லை ஏதோ ஒரு உருவத்தை வைத்தோ, ஏதோ ஒரு கழுத்தில் போட்டுக்கொள்கிற நம்முடைய சரீரத்தின் மேல் அடையாளங்களை போட்டுக்கொள்கிறத வைத்தோ, இல்லை நம்முடைய வீடுகள் மீது சிலுவை அடையாளத்தை வைக்கிறதை குறித்தோ, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில நேரங்களில் இப்படி கூட இன்னும் நான் ஆழமாக போய் சொல்ல விரும்புகிறேன், இந்த வேதாகமத்தை இப்படி வைத்து கொண்டு வருகிறதுனாலோ கிறிஸ்துவ வாழ்க்கை துவங்குகிறது அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற உறுதியான நம்பிக்கையில் தான் ஆரம்பமாகிறது. அந்த நம்பிக்கையில் தான் ஆரம்பமாகிறது. அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவர் வாழ்க்கை என்பது பெயரை மாற்றிக்கொண்டால் கிறிஸ்துவ வாழ்க்கை, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துவ வாழ்க்கை, மற்ற அடையாளங்கள் வெளிப்படையான சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்துவிட்டால் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதாவது மற்ற மதத்தினர் செய்கிறதான அந்த ஒரு சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாம் செய்யாமல் இருப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இல்லை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியான நம்பிக்கையை வைக்கிறது தான் துவங்குகிறது. ஆண்டவருடைய எதுவுமே வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 30. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடன் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவோ அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து கடமையேற்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா
அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேற அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தோமா என்கிறதான இயேசுவின் சீஷர் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்த அறிந்த விசுவாசிகள் சீஷர்கள் தோமா என்கிற சீஷன் இடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசுவோடு வாழ்ந்தவன் தான், இயேசுனுடைய போதனைகளெல்லாம் கேட்டவன் தான். ஆனால் சீஷர்கள் இயேசு இப்படி சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு அடையாளம் வேண்டும், எனக்கு அடையாளம் வேண்டும், நான் எதையாவது பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்புவேன். இன்னைக்கும் கூட இப்படி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசு சொல்லுகிறார், நீ இயேசு தோமாவை நோக்கி, ஓ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? எதையுமே பார்க்கல, இயேசுனுடைய உருவத்தை பார்க்கல, இயேசு உங்களுக்கு தரிசனம் கொடுக்கல, இயேசு தம்மை வெளிப்படுத்தி அவருடைய அழகான அந்த முகத்தையும் அவருடைய அழகான உருவத்தையும் அவருடைய அங்கியையும் இல்லை ஏதோ ஒரு தரிசனங்களையும் கொடுத்து உங்களையும் என்னையும் தேவன் ரட்சிக்கல. நானே இரட்சகர் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை விசுவாசித்தோம், ரட்சிப்பு உண்டானது. இதைத்தான் சொல்லுகிறார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணாது அப்படின்னாக்கா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இல்லை, இது ஒரு இருட்டில் நம்புறது போல இல்ல, எழுதி கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், விலை மதிப்பில்லாத, உலகத்திலேயே எந்த மனிதனாலும் வடிவமைக்க முடியாத, உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற, உலகத்திலே அதிகமான ஜனங்களால் வாசிக்கப்படுகிற, உலகத்திலே எல்லாராலும் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அங்கீகரிக்கப்படுகிற 66 புத்தகங்கள் இருந்தாலும் ஒரே சத்தியத்தை கூறுகிற ஜீவ வார்த்தைகள். இதை காட்டிலும் உறுதியான ஒரு அடையாளம் நமக்கு தேவையே இல்லை. இயேசுவை நம்புகிறதற்கு, இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவன். இன்னைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில கண்களுக்கு சில காரியங்கள் தெரியல அப்படின்றதுனால அது உண்மை இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. இப்போ சாதாரணமாக நாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது வியாதியோடு ஒரு பலவீனத்தோடு போகும்பொழுது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இந்தந்த மருந்துகளை இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான மருந்தோ இன்ஜெக்ஷனோ சம்மந்தப்பட்டதை கூட கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்ககிட்ட நம்ம கேட்கறதில்ல, எங்கே ஒன்றுமே எனக்கு என் உடம்புல நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணீங்க, மாத்திரைலாம் கொடுத்துருக்குறீங்க, சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்கிறீங்க, ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் இல்லையே, காய்ச்சல் அப்படியே இருக்குது, இல்லை அந்த பலவீனம் அப்படியே இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கறதில்ல. என்ன சொல்கிறது தெரியுமா? அப்போ சுகத்தை நம்ம பார்க்கல, அப்போ சுகத்தை நம்ம அனுபவிக்கல. ஆனால் என்ன தெரியுமா, அவங்களுடைய அந்த ஆலோசனையை கேட்டு நாம் நம்பிக்கையோடு வருகிறோம். வந்து அதை நாம் அதன்படி நாம் கடைபிடிக்கும் பொழுது சுகம் உண்டாகும் என்று நம்பிக்கையோடு வருகிறோம். வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதே போல அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்து சுகத்தை நாம் பிறகு நாம் நம்முடைய சரீரத்திலே சுகத்தை நாம் உணர்கிறோம். அதை விட மேன்மையானது, அதை விட சத்தியமானது, அதை விட நித்தியமானது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அப்படியே செயல்படும் பொழுது அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை வேதத்தில் எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அவரை மேல் வார்த்தையை நம்பினுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாம் சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாமும் அவரை இன்னைக்கு கண்ணில் பார்க்கல அப்படின்றதுனால இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா, கும்பிட்டுக்கிறது ஏதாவது கொஞ்சம் வேணுங்க, தொட்டுக்கிறது ஏதாவது வேணும், இன்னும் இதே தான் பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, கண்களுக்கு அழகாய் பெருசா ஒரு கம்பீரமா நிறைய கூட்டமா போய் ஏதோ ஒண்ணு அவங்க செய்யறதுனால அது உண்மையாகிவிட முடியுமா? 1000 பேர் சேர்ந்து ஒரு கழுதையை பார்த்து இது மாடு அப்படின்னு சொல்லிட்டா மாடாகி முடியுமா? அது
முடியாதுங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? 1000 பேர் சேர்ந்து எல்லாரும் காக்காய் வெள்ளையாக்குதுன்னு சொல்றாங்க, நீ மாத்திர காக்காய் கருப்பாக்குதுன்னு சொன்னா என் வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதத்துக்கு ஒத்துதான் 1000 பேர் என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. 1000 பேர் சொல்லலாம் இது சரியில்லைன்னு சொல்லி, என் வேதம் சொல்லிச்சுனாக்கா நான் எடுத்துக்குவேன். ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, இயேசுதான் தெய்வம், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுது. ஆகவே நம்பியிருப்பேன். ஊர்ல 1000 பேர் சொன்னா எனக்கு என்ன? 1000 பேர் நீ போற வழியில் சரியில்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா என் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கும் என் சுதந்திரமானவர் என்று சொல்லுகிறது. ஆகவே நான் நம்புவேன். இதுதான் நம்பிக்கை. ஐயோ இவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு போச்சாருங்க, என்னையும் தான் சொன்னாங்க. ஏறக்குறைய 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இவனுக்கு பைபிள் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. பைபிள் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொன்னவங்க பைத்தியமாகவே இருக்கிறாங்க. நான் கர்த்தர் என்னை ஞானியாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே கண்ணுக்கு தெரியாத போது இயேசுவை, அவர் சொன்ன வார்த்தையை நம்புவதுதான் உறுதியான விசுவாசம். ஆமென். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-7. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடனே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான ஒரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்கள். ஒரு மனிதனை தேவன் இயேசு அழைக்கிறார். யார்? ஆபிரகாம் என்ற மனுஷன் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு மனுஷனை கூப்பிட்ட உடனே அவன் வரணும்னு சொன்னாக்கா அவனுக்கு ஏதாவது மிராக்கல் கொடுக்கணும் இல்லையா? இன்னைக்கு என்னைக்கு அநேகர் இயேசு நம்பணும்னு என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் இயேசு நம்புறாங்க அப்படின்றாங்க. இயேசு அழைக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், வியாதி குணமாகணும், எங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சு இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க இல்லையா? சிலர் நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட இயேசுனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அந்த இயேசு மேல் நம்பிக்கை வைக்கிறதில்ல, அது விடுங்க. ஆனால் சில பேர் சில அற்புதங்கள் சில அடையாளங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தால் இயேசு நம்புறோன்னு சொல்கிறாங்க. நல்லது, அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறார், அதன் மூலமாய் அவர் மேல் நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது, நல்லது. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். என்ன நம்பிக்கை? கண்ணுக்கு என்ன தெரியுமா? கண்ணுக்கு என்ன தெரியுது? நீங்கள் ஒன்றும் தெரியலேன்னு பல நேரத்தில் ஆபிரகாம் பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம். நாம் அவன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலன்னா நம்பினான உண்மைத்தான், கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரே, அந்த இடத்துல யாரை பார்க்குறான்? இவன் யாரை பார்க்குறான்? உனக்கு கானான் தேசத்தை கொடுப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கண்ணுல என்ன தெரியுது? அந்த தேசத்துல யார் இருக்காங்க? கானானியர் இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கும் அப்படிதான், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நீயோ கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுப்பாய் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. கண்ணுக்கு முன்னால் என்ன தெரியுது? கடன் தெரியுது. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. கண்ணுக்கு என்ன தெரியுது? வியாதி தெரியுது.
உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா கண்ணுக்கு என்ன தெரியுது? டல்லான வாழ்க்கை தெரியுது. அப்ப இவைகளை மாற்றுகிறது எப்படி? இவன் என்ன பண்ணான்? வார்த்தை வந்துச்சு இவனுக்கு. என்ன வந்துச்சு? உன்னை இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், பெருப்படுத்துவேன் அப்படின்னு வார்த்தை வந்துச்சு. வார்த்தையை பிடிச்சான், கண்ணில் பார்க்கறத மறந்தான். எப்படிங்க சொல்றீங்க உறுதியா? கண்ணில் பார்க்கறத அவன் விட்டுட்டு வார்த்தை மாத்திரம் நம்பினான்னு சொல்லி அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணில் காணானீரை பார்க்குறேன், ஆனால் வார்த்தை சொல்லுது இது உனக்கு சொந்தம்னு. ஆண்டவர் சொந்தம்னு சொல்றாரு, என் கண்ணு சொல்லுது இது காணானியருக்கு சொந்தமா அப்படின்னு. இல்லை, நான் இங்கே ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறேன், துதிக்க ஆரம்பிக்கிறேன், காலூன்றி நிற்க ஆரம்பிக்கிறேன். இந்த விசுவாசத்தில் உறுதியாய் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்பி இந்த வார்த்தையின் படியே எனக்கு நடக்கும் என்று உறுதியாய் நிற்க ஆரம்பிக்கிறேன். நிற்கிறேன், அந்த வார்த்தையின் மேல் நிற்கிறேன், இந்த வார்த்தையின் மேல் என் வாழ்க்கையை கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டுகிறது தான் பலிபீடத்தை கட்டுகிறான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி கானான் தேசத்துல போய் பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கிறதுனா சின்ன வேலையா? உலகமே எதிர்மறையா பேசுது பஞ்சம்னு சொல்லி. உலகமே பொருளாதார திண்டாட்டத்தில் போயிட்டு இருக்குது. எல்லாம் ஷேர் மார்க்கெட்லாம் எல்லாம் டவுன் ஆகி போயிடுச்சு. வாழ்க்கையில் வேலை இல்லை, வேலை திண்டாட்டம், வருமானம் இல்லைன்னு சொல்லுது. அவர் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி பரலோகம் சொல்லுது. எதை நம்ப போறீங்க? எதை நம்ப போறீங்க? எதன் மேல் நம்பிக்கை வச்சு எது பக்கம் நிற்க போறீங்க? அதனால் தான் யோசுவா அந்த நாட்களிலே தீர்மானம் எடுத்தான், நானும் என் வீட்டாரும் என்றால் அவர் பக்கம் நிற்க, வார்த்தை பக்கம் நில்லுங்க. நீங்க எத்தனை பேர் டிகிரி படிச்சுட்டு, எத்தனை பேர் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாஇருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவர் வார்த்தை பக்கம் நில்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணும். வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே மோதி வாய்க்க பண்ணுவான்னு சொல்லல, இல்லை சித்ராமையா வாய்க்க பண்ணுவார்னு சொல்லல, இல்லை எம்எல்ஏ வாய்க்க பண்ணுவார்னு சொல்லல, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த வார்த்தையின் பக்கம் நிச்சான். யாரு? ஆபிரகாம். வார்த்தையின் பக்கம் நிச்சான். கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் நிறைவேறுகிறது சத்தியம். வேதம் வசனங்கள் நிறைவேறுகிறது சத்தியம். நிற்கிறவர் நாம் எவ்வளவு தூரம் நிற்கிறோமோ அவ்வளோ தூரம் அது நிறைவேறும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சூழ்நிலைகளுக்கு தேவையான வார்த்தைகள் இருக்குது. அதனால தான் தோமையார் இடத்துல பார்த்து சொல்கிறாரு, கண்ணில் தெரியலப்பா, ஆனால் நம்பு, என் வார்த்தையை நம்பு. ஆபிரகாமுக்கு கண்ணில் தெரிஞ்சது கானான் தேசம், கானானியர் அவனுடைய காதுகளில் அவன் கேட்டது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் எது பக்கம் நிற்க போகிறீங்க? டாக்டருடைய கண்ணில் பார்க்குறீங்க, டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க, இன்னும் இது நடக்கவே நடக்காது, இன்னும் தேராதுன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கண்ணில் பார்க்குறீங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஆண்டுடைய வார்த்தை இருக்குது. எது பக்கம் நிற்க போகிறீங்க? டாக்டர் ஸ்டேட்மெண்ட்டு பக்கம் கண்ணில் பார்க்குற ஸ்டேட்மெண்ட் பக்கம் நிற்க போகிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லுகிறது அதன் பக்கம் நிற்க போகிறீங்களா? எந்த பக்கம் நிற்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும். சங்கீதம் 130:5-8. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை போல் பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதில் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். என்னவா? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இஸ்ரவேல் யார்? நீங்களும் நானும் தான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அப்போ நாம் கர்த்தரை நம்பியிருப்போம். ஏன் நம்பியிருக்கணும்? அவரிடத்தில் கிருபை திரளான மீட்பு உண்டு. அப்படின்னா என்ன? நான் விளக்குற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க. ஏங்க கர்த்தர் மேல் நம்பிக்கிறேன்னாக்கா, அவர்கிட்ட உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனசு இருக்குது, அதோடு கூட நிறையா அவர் கையில் இருக்குது.
எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்ற, கொடுக்க வேண்டும் என்ற மனசு என் ஏசப்பாவுக்கு உண்டு. அதோடு இயேசுவினிடத்தில் திரளான வழிகள், நன்மைகள், வாய்ப்புகள் உண்டு. ஒரு கம்பெனிக்கு போறீங்க, போயிட்டு சார் நான் இந்த படிச்சிருக்கிறேன், எனக்கு இங்கெல்லாம் வேலை கால் இல்லைங்க. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்லுவாரா? கம்பெனியில் வேலை இல்லாத இருக்கலாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலை இல்லாத இருக்கலாங்க. ஏசப்பாவிட்ட நிறைய வேலை உண்டு. ஆமேன். உங்களுக்குன்னு வேலையும் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு மேன்மையும் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு எனக்குன்னு நன்மையும் அவர் வச்சிருக்கிறாரு. எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தா, எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் அவர் வைக்க விரும்புகிறார். அதனால்தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய கரத்துக்குள் இருக்கும் பொழுது அவர் கொண்டு வருகிறார் மேலே, அவர் கொண்டு வருகிறார் உயர, அவர் கொண்டு வருகிறார் மேன்மையை, அவர் கொண்டு வருகிறார் மகிமையை, அவர் கொண்டு வருகிறார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வாழ்க்கையை. யாத்திராகமம் 34:1 எபிரேயர் 8:10 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை உடைத்துக் கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணின உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள். இங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இங்க கவனிங்க. யாத்திராகமம் 34:1 என்ன சொல்லுகிறது? நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகளில் இருந்த வார்த்தைகளை முதல் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கற்பலைகளை எழுதி கொடுத்தார். நியாயப்பிரமாணங்களை வார்த்தைகளை கற்பலையில் எழுதி முதல் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது ஒரு கற்பலகையில் எழுதி கொடுத்தார். ஏன் தெரியுமா? இவங்க ரொம்ப திருக்கு முறுக்குள்ள ஜனங்கள் அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் கல்லுலேயே எழுதி கொடுத்துருக்காரு. கல்லில் கல்வெட்டில எழுத்தை எழுதினவர் நம்முடைய தேவன். ஆமேன். பார்த்தாரு, கல்லில் எழுதி கொடுத்தாரு, கொண்டாந்து போட்டு உடச்சுட்டான். அதுக்கு பிற்பாடு தான் தோல் சுருள்கள்லாம் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. கல்லில் அவங்க அதை பார்த்து தான் கல்லுலெல்லாம் அவங்க எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. தோல் சுருளை எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம், தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதும் பொழுது தோல் சுருள் தான் நிறைய எழுதி அங்கங்கே பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. பானைகளுக்குள்ளே போட்டு புதைத்து வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இவன் என்ன பண்ணா? உடைச்சிட்டான். ஆண்டவர் அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், இந்த கற்பலையில் இருக்கிறதெல்லாம் உடைச்சிடுறாங்க போட்டு. ஓகே, இப்படி இதில் தோல் சுருளில் பேப்பர்லாம் எழுதி கொடுத்தாக்கா புரிஞ்சிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு ஆனால் நல்லது. இந்த தோல் சுருள்களில் ஆடியோவில் இப்போல்லாம் நம்மளுக்கு ஆடியோவிலே வந்துருச்சு, மொபைல்லே வந்துருச்சு. ஆடியோ பைபிள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், வசனங்களை படிக்கிறதுக்காக பிரிண்ட் செய்து கொடுக்கப்படுகிறது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ஆடியோவில் இருக்கிறவர்களும் இந்த வார்த்தைகள் இந்த பேப்பர் மேலே இருக்கிறவர்களும் இல்லை, இது நம்ம இந்த புஸ்தகம் நம்ம தலையாணிக்கு அடியில் வரவர்களும் நம்ம நெஞ்சில் இருக்கிறவர்களும் ஒரு பிரயோஜனமே இல்லை. இது எங்கே வரணுமா? எபிரேயர் 8:10 என்ன சொல்கிறாரு? அவரே அவருடைய அந்த பிளானை மாற்றி எப்படி சொல்கிறாரு தெரியுமா? எங்கே எழுதணும்னு விரும்புகிறாரு? ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருதயத்தில் வசனங்கள் நிறைந்திருந்தா வாழ்க்கை அழகாய் மாறும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வேண்டும்? உபவாசத்து ஜெபிக்கிறீங்க, நல்லது. மாற்றத்துக்காக, நன்மைகளுக்காக இல்லை, சில கோபம் பாருணும், சில விதமான நமக்கே தெரியுது இது சரியில்லை, நம்ம இப்படி கோபப்படுறது, பேசுறது, இப்படி நடந்துக்கிறது சரியில்லைன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். அது மாறணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய, நம்மளை குணமுள்ளவர்களாய் மாற்றக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. ஆமென். இந்த வார்த்தை உள்ள வந்துருச்சுனாக்கா அப்படியே நம்மளை கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான்,
வாலிபன் தனது வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வார்த்தையின்படி காத்து கொள்கிறதுனால தானே. இப்போ தேவனுடைய வார்த்தையை ஏன் இவ்வளவு நாங்கள் முக்கியப்படுத்தி சொல்லுகிறோம்? வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை படியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள், வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது மாத்திரமல்ல, மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறது மாத்திரமல்ல, இம்மையிலே நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் வாழ பண்ணுவதற்கு தேவையான வல்லமையுள்ள வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வேதம் முழுவதிலும் இயேசு யார், நாம் யார், அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது, அவர் என்ன செய்ய விரும்புகிறார், நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், இதற்கு இடையில் பிசாசு என்கிற நம்முடைய எதிராளியின் இடையூறுகள் எப்படிப்பட்டது, அதை எப்படி மேற்கொள்கிறது, அதை எப்படி ஜெயிக்கலாம் என்பதை பற்றிய தேவனுடைய பட்டயமாக நம் கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பட்டயமாயிருக்கிற வேத வசனம் என்கிறதான இந்த ஆவியின் பட்டயம் நம்முடைய கையில இருக்கிற வரையிலும், நம்முடைய பையில இருக்கிற வரையிலும், நம்முடைய மொபைல இருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பையும் கொண்டு வர முடியாது. இந்த ஆவியின் பட்டயமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலும், நம்முடைய நாவிலும், நம்முடைய அறிக்கையிலும் வரும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் மீது ஜெயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கொண்டு வரும் என்பது கேரண்டி. அல்லேலூயா. இந்த சம்மரி அப்படியே எழுதிக்காங்க. நீங்கள் கர்த்தர் கொடுத்து அப்படியே எழுதி உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சிட்டேன். அவர் என்னுள்ளத்தில் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே எழுதி உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டேன். இப்படி வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. மொபைலில் போய் கண்ட கதைகளையும் உலக செய்திகளையும் வேண்டாத டைம் பாஸ்க்காக எதோ செய்திகளையும் பார்த்து குழம்பி போகாதீங்க. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையும் கேட்கும் பொழுதும் சரியாய் தெரிந்தெடுத்து சத்தியத்தை போதிக்கிற வசனங்களை போதிக்கிற மெசேஜ் கேளுங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பால் பிரசங்கங்களையே கேட்காதிருங்க. நற்செய்தி பிரசங்கங்களையே கேட்டு 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 இன்னும் அடிமட்டத்தில் இருக்காதீங்க. பால் அல்ல, கெட்டியான உணவை சாப்பிட்டு அதன் மூலமாய் புஷ்டி அடைகிற அளவுக்கு வசனத்தில் வளருவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. வசனத்தை தியானிங்க, விசுவாசிங்க, நம்புங்க, வார்த்தைக்குள் வளருங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் தானாய் உண்டாகும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4-5. அவன் மேலைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா அப்படின்ற ராஜாவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 18 வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவன் இருந்தில்லை. எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறான் இவன்? எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறான்? அபார நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, அபார நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுது பாருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எப்படி சொல்றாரு? அதனால் தான் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் பொழுது தேவன் யார் மேலெல்லாம் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நிறைய காரியங்களை செய்கிறவர்கள் மீது பிரியமாக இருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் மீது பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நிறைய காரியத்தில் அது ஒன்று தானான்னு இல்லை, நிறைய காரியம் செய்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். தான தர்மம் செய்கிறவர்கள் மேல் தானம் தரும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரிதியாக இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் கண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நல்லது. ஆனால் ரட்சிப்புக்கு ஏதாவது செஞ்சு நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நான் செஞ்ச நல்ல புண்ணிய காரியத்தினால் ரட்சிப்பு கிருபையாய் கிடைக்கிறது. ஆமென். அதை மறந்துடக்கூடாது.
அவருடைய பிரியம் சில நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நம்மேல் உண்டாகிறது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? மேடை அகற்றான், சிலைகளை தகர்த்துகிறான், விக்கிரத்தோப்புகளை வெட்டுகிறான், வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இஸ்ரேல் புத்திரர் அதற்கு எதுக்கெல்லாம் தூப காட்டினாங்களோ அதெல்லாம் அகற்றி, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அகற்றும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை பெருகுகிறது. ஆமென். இன்றைக்கி பாருங்கள், நான் கர்த்தர் நம்புறேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்ன தெரியுமா, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். அவங்க சொல்கிறான், அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். தூபம் காட்டினாக்கா அதை சப்போர்ட் பண்ணுறது, அதை ப்ரைஸ் பண்ணுறது. இன்றைக்கி பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் இது இருக்க செய்கிறதா உண்டு. கர்த்தர் நம்புறாங்க நான் அப்படின்வாங்க. வீட்டில் போய் பார்த்தா எலுமிச்சம்பழம் தொங்கிட்டு இருக்கோம், அதுக்கு தூபம் காட்டிகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் நம்புறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியாக பார்த்தாக்கா இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது அற்புதம் செய்து யாராவது எதோ சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனடி அங்கே போய் ஏதாவது அவங்க முயற்சி பண்ணி அதில் ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நம்புறேன், நான் ரொம்ப நம்புறேன் கர்த்தர் அப்படின்வாங்க. அவங்க வாழ்க்கையில் போய் பார்த்தாக்கா வேறு எதுன்னு மேலும் நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு தெய்வம் என்று சொல்லுகிற மீதோ, மனுஷர்கள் மீதோ, இல்லை ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் நம்புகிறது தான் அவர் விரும்புகிற மேன்மையான உயர்ந்த நம்பிக்கை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையிலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையிலே. அப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சானா? அப்போ நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன தெரியுமா? நான் கடவுள் நம்புறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதில்ல. கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளை நாம் அகற்றுவதற்கு கொஞ்சம் முயற்சியும் எடுக்க வேண்டும். 1 நாளாகவும் 5:20 1 நாளாகவும் 5:20 அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் அகாரியம் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அடுத்து இன்னொரு நம்பிக்கை குறித்து நான் சொல்றேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு காரியம் பாருங்க, நம்பிக்கை வைக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், நம்பிக்கை பற்றி சொல்லிட்டேன். எப்படி தெரியுமா? நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற காரியங்களோடு அடாப்ட் ஆகிருப்பாங்க, மற்றது தூபம் காட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்புறேன்னு சொல்றது நோ, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அடுத்த ஒரு காரியம், கர்த்தர் நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜெபமே செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வந்துட்டு இருக்குது. ஜெபிக்க மாட்டாங்க. எப்போ பாரு தூங்கு, எந்திரி, வேலைக்கு போ, சம்பாரி, சாப்பிடு, வேலைக்கு போ, படுத்தூங்கு, சும்மா இருக்கிய கொஞ்சம் டிவி பாரு, படுத்தூங்கு, வேலைக்கு போ, கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டு வா, பேஜாராக இருந்தால் ஏதாவது வாங்கி சாப்பிடு, பேஜாரை போக்கிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிற பரிகாரத்தை மாத்திரம்தான் தேடு. இது என்ன தெரியுமா? இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு, தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, தாவீது என்ன சொல்ல தெரியுமா? மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல இரவும் பகலும். சில நேரங்கள்லங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும், இரவும் பகலும். அதனால்தான் சங்கிகப்பிக்கு தானியேல் எப்படி தப்பிக்கப்பட்டான் தெரியுமா? காலை, மதியம், மாலை 3 வேளை ஜெபித்தான். ஆமென். இன்னைக்கு ஒரு வேளை கூட ஜெபிக்காத, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணாத, முழங்காலில் நிச்சு ஒரு நிமிஷம் முழங்காலில் நின்று, உங்களுக்கெல்லாம் முழங்கால் நிற்கிறதுக்கு அநேகருக்கு பலன் உண்டு. முழங்கால் நின்று கையில் உயர்த்தி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, உம்மிடத்தில் உதவியை கேட்கிறேன், என் தேவைகளை சந்தியும், உம்முடைய வார்த்தையில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே, உதவியும் கண்மலைக்கிணற என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் இடுக்கல் எல்லாருக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ண, நம்முடைய வாழ்க்கையில் மனதில்லாமல் நான் அவரை நம்புகிறேன் என்று சொன்னால், அவர் அவ்வளோன்னும் ரொம்ப ஏமாளி அல்ல. நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது, செபிக்க வேண்டியது, வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்போ நம்பர்னு சொன்னால் 2 காரியங்களையும் வச்சுக்காங்க. இயேசு நம்பர்னு சொன்னாக்கா, இயேசுக்கு பிடிக்காத காரியத்தை அகற்றணும். இயேசு நம்பர்னு சொன்னாக்கா ஜெபிக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். எப்பெல்லாம் எங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ ஓடி கலந்துக்காங்க.
பாருங்க, ஒரு திருமணம்னா ஓடி கலந்துக்கிறோம், ஒரு விருந்துனா ஓடி கலந்துக்கிறோம், ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்னா ஓடி கலந்துக்கிறோம், சின்ன ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்கன்னா ஓடந்து கலந்துக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த ஸ்வீட் சாப்பிட்டு வரோம். ஜெபம் அப்படின்னு சொன்னாக்கா ஓடோடி வந்து கலந்துக்காங்க, ஆன்லைன் ஜெபத்தில் கலந்துக்காங்க. அங்கங்கே ஜெபக்கூட்டம் நடக்குது, ஆவிக்குறி ஜெபக்கூட்டம் நடக்குதுன்னாக்கா கொஞ்சம் காசு செலவு பண்ணி போங்க. வாழ்க்கையில் பாக்கியம் அவர் தருவார். 2 நாளாகும் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டோடைய வார்த்தை. ஆமென். ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, எசேக்கியா ராஜா சொல்றான், என்ன சொல்றான்? அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ஜனங்கள் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் என்ன சொல்ல, வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நீங்கள் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஏதோ இந்த மனுஷன் சும்மா நிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வார்த்தைகளை சொல்கிறான், ஏதோ மனசில் பட்டத்தை சொல்கிறான். நோ, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கணும். கேட்குற வார்த்தையை என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இங்கே உக்காந்துக்கிட்டு வீட்டையோ இங்கே உக்காந்துக்கிட்டு உங்களுடைய தொழிலையோ இங்கே உக்காந்துக்கிட்டு உங்களுடைய காரியங்களையும் நினைத்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு பலனும் உண்டாகிறதில்ல, ஒரு பயனும் உண்டாகிறதில்ல, ஒரு பாக்கியம் உண்டாகிறதில்ல. சொல்லுகிற இந்த வார்த்தையில் பாருங்க, ஒவ்வொன்றுக்குமே தேவன் வார்த்தையில் தான் கொடுத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கே புத்தகத்தில் சில துக்கமான மரண வீட்டில் அவர் அங்கே இங்கு சொன்ன மாதிரி எழுதியிருக்குது, இந்த வார்த்தையினால் ஒருவர் தேர்ச்சி கொள்ளுங்கள். வார்த்தைகள் தான் நம்மை தேற்றுகிறது. இங்கேயும் பாருங்க, சொல்லி அவர்களை தேற்றினான். இன்னைக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெப உதவி தேடினாக்கா, பாஸ்டரத்தில் ஜெபிக்க கேட்டாக்கா, விசுவாசிகத்தில் ஜெபிக்க கேட்டாக்கா என்ன வருது? வார்த்தைகள் உங்களை தேற்றுகிறதாய் வருகிறது. வார்த்தைகளை நம்புவோம். யோபு 13:15 சில வசனம் எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோமா? யோபு 13:15 யோபு சொல்றான், என்ன சொல்றான்? அவர் என்னை கொன்று போட்டாலும், எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபின் சரித்திரத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னு அதிகமாக என் உள்ளத்தில் ஒரு வாஞ்சிருக்குது. அதுக்கு நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கேட்பீர்கள். அது அற்புதமாக இருக்கும் அவனுடைய சாட்சி. அதில் இருக்கிறதா நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவனுடைய கொஞ்சம் தான காரியங்களை யோபு குறித்து கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். யோபுடைய சரித்திரத்தை குறித்து எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டாக்கா, அவனுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அப்படி செஞ்சார்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறது லேசான காரியம். அவனுடைய நிலைமை எல்லாத்துக்குமே தெரியும். யோபுன்னு யாருன்னு தெரியும், அவன் எப்படி பாடுபட்டான்னு சாதாரண தெரியும். ஆனால் அவன் சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த யோபுக்குள் இருந்ததான இந்த யோபின் சரித்திரத்தை படிச்சுட்டு தாங்க புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு இந்த வேதாகமத்தின் முழு புஸ்தகமும் இல்லை, பழைய ஏற்பாட்டு வரலாம் தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் எழுதப்படலை. ஆதி அப்போஸ்தலர்கள் மரிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு கொண்டு இருந்தது. ஆவியானவர் மூலமாக பைண்ட் பண்ணல. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு இணைந்து பைண்ட் பண்ணல. பழைய ஏற்பாடு மாத்திரம் தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் நின்றார்கள் என்பதை பார்த்துதான் புதிய ஏற்பாட்டு ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி சபையின் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சிங்கங்களுக்கும் ஒரு சரித்திர புஸ்தகத்தில் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களை அவங்களுடைய இப்போ ஒரு கிராமம் இருக்குது, ஒரு பட்டணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, கம்பத்தில் கட்டிட்டு இயேசு மறுதலி அப்படின்னு சொல்லி கம்பத்தில் கட்டிட்டு அவங்க மேலே பெட்ரோலை ஊற்றி, இருட்டாக இருக்குமா, அந்த வெளிச்சத்தில் கைத்தட்டி மகிழ்வாங்களாம். பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனாக்கா அவங்க எரியிறாங்க இல்லையா, விளக்கு பந்தங்களாய் உபயோகப்படுத்தினார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. விளக்கு பந்தங்கள். நம்மளாம் வெளிச்சத்துக்கு பந்தம் தெரியும், பந்தம் கட்டுறது அப்படின்னு சொல்லி தெரியும்.
அதில் ஒரு துணியை கட்டி அதில் எண்ணெயை நினச்சி அதை பற்ற வச்சா அது வெளிச்சு கொடுக்கும். அது போல பரிசுத்தவான்களை பந்தங்களாக பயன்படுத்தினார்கள். எண்ணெய் ஊற்றி அவள் எரி விடும் பொழுது அந்த வெளிச்சத்தில் இவள் கைதட்டி மகிழ்ந்தார்கள். எப்படிங்க இப்படிப்பட்டதான உறுதி வந்தது? இந்த யோபின் சரித்திரத்தில் பார்க்கிறோம். யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் ஆமென் நம்பிக்கை இருப்பேன். அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கை வந்துருச்சுனாக்கா வாழ்க்கையில ஒரு மாற்றங்களுக்கு தரமாட்டாரா? சங்கீதம் 4:5 நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பேன். சங்கீதம் 9:18 எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற காரணங்கள் அவரே தஞ்சமாய் இருக்கிறார். கர்த்தாவுமே தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். சங்கீதம் 16:9 ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். எப்படி சொல்றா பாருங்க, மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கு. இந்த மாம்சம் சில நேரங்களில் கர்த்தரை நம்புறதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் இந்த பரிசுத்தவான் சொல்கிறான், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். பல நேரங்களில் பாருங்க, ஆவியில் நம்புறது ரொம்ப ஈஸி. ஆனால் மாம்சத்தில் மாம்சம் சில நேரத்தில் ஒத்துழைக்காதே, சீக்கிரமே அந்த மாம்சம் பலவீனப்பட்டு போய்விடும். அதனால் தான் இயேசு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆனால் இவன் சொல்கிறான், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருப்போம். அதனால் தானே யோபு என்ன சொல்றான், நான் செத்தாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். அப்ப மாம்சத்துல எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத போச்சு யோபுக்கு. திரும்பவும் அவனுடைய அந்த மாம்சமெல்லாம் புண்ணு அந்த புண்ணாகி அந்த அழுகி போன சூழ்நிலையில ஆண்டவர் அவனுக்கு புதிய மாம்சத்தை கொடுக்க வல்லமையுடையவராய் இருந்தார். ஆமென். சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாதை எழுப்பினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இதிலே எதிலே? ஆமா, ரொம்ப உசாராக்கணும். இதிலேன்னு படிச்சு கொடுத்தா கம்மன் விட்டுறக்கூடாது. இதிலேன்னா எதுல? ஆமா, அப்படி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கையாய் இருப்பேன். சூழ்நிலைகள் கண்ணுல வேற மாதிரி தெரியுது. ஆபிரகாம் பற்றி மதியம் சொன்னா உங்களுக்கு அங்க என்ன தெரியுது? கண்ணுக்கு கானானியர் தெரியுதாங்க. ஆனா இவன் எதில் நம்பிக்கையா இருக்கிறான்? எல்லாம் சொல்லுங்க, இதிலே எழுதப்பட்ட, சொல்லுங்க, எழுதப்பட்ட வார்த்தையின் மேலே நம்பிக்கையா இருப்பேன். சங்கீதம் 119, 116 நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரிக்கிறவன், என் நம்பிக்கை விருதா போகா, என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதே. என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதே. என் நம்பிக்கை என்னாவது? விருதாவாய் போகாதபடி. அப்ப நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் வெட்கப்பட முடியாது. சங்கீதம் 146:5 சொல்லுகிறது பாருங்க, யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். எல்லாரும் சொல்லுங்களா? யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நீதிமொழியில் 23:18-19 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனை நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழி நடத்து. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் சொல்லுங்களா? நம்பிக்கை வீண் போகாது. நான் சொல்லிட்டேன், நம்பிக்கை குறித்து முதலே சொல்லிட்டேன். நான் நம்பிக்கை வீண் போகாதுனாக்கா நானும் நம்பணுங்க, ஒன்றும் நடக்கலை, நோ, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் எந்த இடத்துல போனாலும் நான் தைரியமாக சொல்கிறது ஒன்று தான், அவரை நம்பி இருந்து நான் வெக்கப்பட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே கொடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னாக்கா, அவரை நம்பி வெக்கப்பட்டவங்க ஒருத்தருமே இல்லைங்க. ஒருவேளை நான் வெக்கப்பட்டிருந்தா அவர் நம்பாத வெக்கப்பட்டிருக்கலாம், இல்லை போதுமானாலும் எனக்கு விசுவாசம் இல்லாத இருந்திருக்கலாம், இல்லை என்கிட்ட தப்பு இருக்கலாம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, பிரகாசம் அடைந்தது.
இப்போ இயேசு தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னாக்கா அந்த இயேசுவை நான் பிரசங்கிக்க மாட்டேன். வெக்கப்படுத்துகிற இயேசு எதுக்குங்க நான் பிரசங்கம் பண்ணணும்? பவுலே சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் தெரியுமா? வெட்கப்படுத்தாதுன்னு எழுதி இருக்குது. சரித்திரத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணி இருக்கிறது. இன்னைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறது. அப்ப இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. மனுஷர் முன்னால் தைரியமாய் நான் அறிக்கை பண்ணுவேன், கிறிஸ்துவே தேவன் என்று. ஆமென். ஒண்ணுமே இல்லை. அப்படியே அவன் மிஞ்சி செஞ்சா மனுஷன் என் சரீரத்தை பிரிக்கலாம். அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்கள் சரீரத்தில் கொண்டு போய் நெருப்புல போடுறவனுக்கு பயப்படாதீங்க, உங்க ஆத்மாவை நெருப்புல போடுறவருக்கு பயப்படுங்க. ஆமென். நம்பிக்கை வீண் போகாது. ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலன், என் கீதமும் ஆனவர். அவரே என் ரட்சிப்பும். Thank you Jesus. கர்த்தர் என் பெலன், அவரே என் நம்பிக்கை. ஆமென். எதுக்கு இந்த வசனங்களை வாசிக்கிறேன்னாக்கா, இத்தனை வசனங்கள் இருக்குதுங்க, இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஏதோ அறிஞ்சு விட கர்த்தர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். நோ, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. எரேமியா 14:8. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தின் அது இரட்சகரே, நீ தேசத்தில் பரதேசியை போலும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலும் இருப்பானேன். இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆபத்து காலத்தின் அது இரட்சகரே. யாரு இஸ்ரவேலின் நம்பிக்கை? இஸ்ரவேலின் நம்பிக்கை யாரு? நம்முடைய இயேசப்பா. அதனால் தன் புலம்பல் எரேமியா 17:7 சொல்லுகிறது. புலம்பல் 3:20-23 சொல்லுகிறது. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. சகரியா 9:12. சகரியா 9:12 இந்த புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகத்தின் பக்கத்தில் இருக்கிறது. எழுந்து நிற்போமா? நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? அவர் மேல் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குதா? நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதைத்தான் சகரியா 9:12 சொல்லுகிறது. நம்பிக்கை இருக்குதா? ஓ ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள். வாழ்க்கையில் சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், நன்மைகளை தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவோம். ஓ நண்பனை கலங்காத, எவ்வளோ அற்புதமாக பாடுறோம். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா கிடைப்பதற்கும் பார்ப்பதற்கும் நாம் அனுபவிப்பதற்கும் சாத்தியமில்லாத பல காரியங்களை வேத வசனம் நமக்கு ஹல்லேலூயா கேரண்டி கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவைகளை நாம் நம்புவோம். நம்பிக்கையுடைய சிறைகளை உள்ளத்தில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க. நம்பிக்கை எதனால் வரும்? ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அநேக நம்பிக்கைக்குரிய வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. ரோமரில் 5:5 சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி. 1 பேதுரு 1:13, 1 பேதுரு 1:4, ரோமர் 10:16-18, எபிரேயர் 10:23 இவைகளெல்லாம் சொல்லுகிறது. அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். இன்னும் அதிகமாய் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். இன்னும் அதிகமாய் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்போம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நம்பிக்கை உறுதிப்படுங்கனாக்கா எங்கேயோ போய் நம்பிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும்னு இல்லை. ஒரு முயற்சியும் இல்லை. வசனத்துக்குள் உள்ள போங்க, கேளுங்க, படிங்க, தியானிங்க, அறிக்கை பண்ணுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ரோமர் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதியாருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்றும் சொல்கிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட கலிகூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாரும் புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான்.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கை இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்கள் இருதயங்களை நிரப்புவாராக. எப்படி இந்த இருதயத்தை சந்தோஷமும் சமாதானமும் நிரப்புதான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மகிமைப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்த புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி, எல்லாரும் 2 கரங்களை வெட்டுவீங்களா? நாம் இயேசுவை அறிக்கை பண்ணுங்க, வாயை திறந்து. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மேய்ப்பன். இயேசு குறித்து என்னென்னலாம் வேத வசனம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை பண்ணி. பவுல் அப்படியே எழுதுறாரு பாருங்க, அறிக்கை பண்ணி. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, இயேசு வாயில் அறிக்கை பண்றதே இல்லை. கர்த்தராகிய இயேசு வாயில் அறிக்கை பண்ணா ரட்சிப்பு. அதே போல அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பாடல்களை கேளுங்க, வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை கேளுங்க, வார்த்தைகளை வாசிங்க, வார்த்தைகளை தியானிங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் உள்ளங்களையும் இருதயங்களையும் குடும்பங்களையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வலிமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.